75 கிராம் பட்டரை நான் சேர்த்துக்கிறேன். அதோட 125 கிராம் ஐசிங் சுகரையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு மிக்சர் பிளெண்டரால நான் என்ன பண்ணுறேன், நல்லா பீட் பண்ணிக்கிறேன். இந்த எலக்ட்ரிக் பிளெண்டரால நல்லா பீட் பண்ணுங்க. இது எப்படி நம்ம கரெக்டாக பிளெண்ட் பண்ணிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் பிளெண்ட் பண்ணுறேன், அப்படியே ஆகிடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த எல்லோ கலர் வந்து ரொம்ப லைட் எல்லோவாக மாற ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஐசிங் சுகரும் நல்லா கரைஞ்சி போயிடும். இதுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூனு நான் காய்ச்சி ஆற வச்ச பாலை போட்டு அதையுமே கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 1/4 கிலோ கோதுமை மாவை நான் சலிச்சு வச்சுருக்கேன். அதையும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பீட் பண்ணால் ஒரு கிரம்பிள் லைக் டெக்ஸ்சர் வரும். அது நார்மல் தான். அந்த டயத்தில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எடுத்து தனியாக ஒரு டேபிள்லேயோ உங்கள் வீட்டில் இருக்கிற நல்ல சுத்தமான இடத்துல நீங்கள் அதை போட்டு கையாலேயே நீட் பண்ணிங்கன்னா சூப்பராக அந்த கிரம்பிள் லைக் டோவாக இருக்கிறது எல்லாம் ஒன்று சேர சூப்பராக ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இறுக வந்து மூடி வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த ஊறுற கிராப்பில் நம்ம சிம்பிள் பட்டர் க்ரீம் பண்ணிக்கலாம். அதில் வந்து என்னென்னா 125 கிராம் பட்டரை நம்ம சேர்த்துப்போம், சாஃப்ட் பட்டராக இருக்கட்டும். அதில் 300 கிராம் ஐசிங் சுகரை போட்டு நல்லா பீட் பண்ணுவோம். நல்லா எல்லோவாக இருக்கிறது லைட் எல்லோவாக ஆற ஆரம்பிக்கும். அதே சமயத்தில் நல்லா பீட் பண்ணுவோம். அது சுகர் வந்து லைட்டாக கழிப்படுற மாதிரி இருக்கிறது நல்லா டிசால்வ் ஆகிருக்கணும். ஆயிடுச்சுன்னா இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சு ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுக்கலாம். மெயின் டயத்தில் அங்கேயும் அந்த டோ நல்லா ஊறி இருக்கும். ஸோ இப்போ நம்ம எடுத்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டு சப்பாத்தி கட்டையால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஈவன் ஷேப்பாக வர்றதுக்கு நம்ம எல்லா கார்னர்ஸையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தால் ஒரு ஈவனாக ஒரு ரெக்டாங்கிளாவோ ஸ்கொயராகவோ ஒரு ஷேப்பு நல்லா கிடச்சிரும். இந்த திக்னஸில் இருந்தால் இது போதுமானது. ஸோ இப்போது நான் கட்டரில் வெட்டுறேன். உங்ககிட்ட வீட்டில் இருக்கிற பாட்டில் மூடியோ ஏதோ உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சில இதுக்கு மட்டும் நடுவில் ஓட்டை போடுங்க. அதாவது நீங்கள் 20 பண்ணிங்கன்னா 10க்கு ஓட்டை போடுங்க, 10க்கு ஓட்டை போடாமல் அப்படியே ஸ்டார் ஷேப்லேயே வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு இட்லி தட்டில் நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இட்லி பாத்திரத்தில் ஆல்ரெடி நான் உப்பு போட்டு 15 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ண ஷேப்ஸ் எல்லாத்தையும் உள்ளே வச்சு கேஸை சிம்மில் வச்சுட்டு 30 மினிட்ஸ் ஆகும். இது ஃபுல்லாக குக் ஆகும். இந்த பிஸ்கெட் ஆடுறதுக்குள்ளே நாம் என்ன பண்ணலாம், உங்களுக்கு பிடிச்சமான ஜாம் எதுவோ அதை எடுத்து கொஞ்சமாக ஒரு பைப்பிங் பேக்கில் போடுங்க. அதுக்கப்புறமா ஓட்டையே இல்லாத பிஸ்கெட்டை எடுத்து எல்லா பக்கமும் நம்ம அந்த க்ரீமை அப்ளை பண்ணிக்கிறோம். நடுவில் கொஞ்சம் கேப் விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல ஜாமையும் நம்ம ஃபில்அப் பண்ணிவிட்டு எடுத்து மேலே வச்சிங்கன்னா நீங்கள் சைல்ட்ஹுட்டில் பார்த்த அந்த ஜாம் பிஸ்கெட் சாப்பிட்டது உங்களுக்கு கண்டிப்பாக நினைவு வரும்.